விஜய் ரூமில் இருக்கார், புக்கு படிச்சுட்டே இருக்கார். பார்க்கும்போது நல்லா இருக்குது, இந்த லைன் எல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப ரசித்து அப்படியே படிச்சிட்ருக்காரு. வாவ், இந்த லைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அதை அப்படியே அங்கே காவேரி கேட்டுட்டாங்க. அங்கேருந்து வராங்க. என்ன வாவ் சொல்கிறீங்க என்ன பார்த்துட்டு? என்னோடய சுடிதார் நல்லா இருக்கா, இல்லை என்னோடய நடை நல்லா இருக்கா, நான் அழகாக இருக்கேனா, என்ன திடீர்னு இப்படிலாம் சொல்லிவிட்டு என்னை புகழ்ந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உன்னை புகழ்ந்தெல்லாம் பேசலை, நான் புக்கு படிச்சிட்டு இருந்தேன், அதில் அந்த லைன் நல்லா இருந்தது, அதனால் நான் வாவ்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டேனே, ஐயோ அப்படியா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் பாஸ், என்ன தான் நீங்கள் புகழ்ந்து பேசிட்டீங்களோன்னு நான் நினச்சிட்டேன். சாரி பாஸ், அடிக்கடிக்கு உங்ககிட்ட மொக்க வாங்குறதே எனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜய் பயங்கரமாக சிரிச்சிட்ருக்காரு. நீ எப்போ பார்த்தாலும் எதனா எல்லாத்தையுமே நீ தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. சரி, அந்த ஃபோனை எடு, அதில் வந்துட்டு மெயில் இருக்குது, நீ செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்களோட ஃபோனை என்ன எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. ஏன் இதில் என்ன இருக்குது, அதில் முக்கியமான மெயில் ஒர்க்கு, நீ பாரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, என்னோடய ஃபோன் தானே, எடு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்க்கும்போது சரி, இவரோட காதலியோட ஃபோட்டோவை நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரை அப்படியே பார்க்குறாங்க. எப்படியாவது ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோல்டரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நில்லு ஒரு நிமிஷம் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. அப்படியே காவேரி கொடுத்துட்றாங்க. ஐயோ, இவரோட லவ்வர் யாருன்னு பார்க்கவே முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. குமரன் தனியாக நின்றுட்டுருக்காரு. வாசலில் நின்றுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. நாம் நடித்ததை யாருமே பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எல்லாரும் சிரித்தது, பேசுனது, முந்திரி கொட்டைன்னு சொன்னது எல்லாத்தையுமே அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருக்காரு. அங்கேருந்து கங்கா வராங்க. என்னங்க ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இல்லைங்க, உங்களை எல்லாரும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது, அதனால தான் நான் சொன்னேன் உங்களை முந்திரி கொட்டணும், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க, நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, ஃபீல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நடிச்சிருக்கீங்க, அதுவே பெரிய விஷயந்தான், கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, தயவு செய்து சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கூப்பிடுறாங்க. இல்லை கங்கா, அதெல்லாம் நான் எதுவுமே நினைக்கல அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. போயிட்டு சாப்பிட்றாரு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், எனக்கு துணி வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுத்துறியாப்பா, போன வாட்டி நீ கொடுத்தல அதே மாதிரி கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஸ்ட்யூம்கார் கேட்குறாரு. அதுக்கு குமரன் சொல்கிறாரு, என்ன நீங்கள் அடிக்கடிக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறீங்க, அது எப்படி என்னால் கொடுக்க முடியும், எனக்கு என்னோடய வேலையை விட்டுட்டு நான் வர முடியுமா அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. உடனே கங்கா சொல்கிறாங்க, யாருங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, அந்த என்னை நடிக்கிறதுக்கு வச்சாங்கல்ல அவங்க தான், எனக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு துணி கொண்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க, என்னால் முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, அங்கே வந்துட்டு அந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு, கண்டிப்பாக அடுத்து ஏதாவது ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கலாம், நீங்கள் எதுக்காக அதை மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே போனால் தானே தெரியும், கண்டிப்பாக நீங்கள் போங்க, நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ கங்கா, நீ சொல்கிற, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறாரு. எடுத்துகிட்டு போனேன்னு, என்னப்பா ரொம்ப வருத்தமாக இருக்கா, நீ நடித்த சீன் வரலன்னு சொல்லிட்டு, அதை கட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிகிட்ருக்காரு. இல்லை, ஏதாவது சீன் கிடச்சா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ நடி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒருத்தர் போகிறாரு. அவரை கூப்பிட்டு கேட்குறாரு இந்த காஸ்ட்யூம்கார், ஆமாம் என்ன நடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒருத்தர் பார்த்தாங்க, அவர் இன்னும் வரவே இல்லை, அதுக்கு தான் தேடிட்டுருக்கோம், யாரை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்குறாரு. சரிப்பா குமரன், இங்கே பாரு, இன்றைக்கி ஒருத்தர் வரல, நீ நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ வேண்டவே வேண்டாம், நீங்கள் என்னை தயவு செய்து கூப்பிடாதீங்க, நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாரு குமரன், எவ்வளோ பேர் நடிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு தேடி எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சு தான் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க, அதனால் நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, கிடைக்கிற ஒரு சான்ஸையும் நீ யூஸ் பண்ணு, கண்டிப்பாக ஏதோ ஒரு இதில் நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்கிறாரு. சரி நான் நடிக்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. ஒரு சீனில் நடிக்கிறாரு. நடிச்சுட்டு அந்த சீன் முடிஞ்சிடுச்சு. வீட்டில் வந்து யாருக்கிட்டையுமே எதுவுமே சொல்லவே இல்லை. எல்லாரும் எப்பவும் போல சந்தோஷமாக உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டே இருக்காங்க. சீரியல் பார்த்துட்டே இருக்கும்போது குமரன் வராரு. எல்லோரும் ஓடிவாங்க, இங்கே பாருங்கள் மாமா வராரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாருமே வராங்க. கங்கா எல்லாருமே பார்க்குறாங்க. சூப்பராக நடிச்சிருக்காரு குமரன், ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. குமரன் வந்தவொடனே கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் இன்றைக்கி சீரியலில் வந்தீங்க, ஏன் சொல்லவே இல்லை நடித்தது எதையுமே அப்படின்னு கங்கா கேட்குறாங்க. இல்லை கங்கா, நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவேன், அப்புறம் நான் வந்துட்டு சீரியலில் வரலன்னா எல்லோரும் வருத்தப்படுவீங்க, அதனால தான் நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், தயவு செய்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசாதீங்க அப்படின்னு கங்கா குமரன்கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே ஹாலில் இருக்காங்க, பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி விஜய் ரெண்டு பேருமே. அப்போ ராகினி பார்க்குறாங்க. காவேரி ராகினியை பார்க்குறாங்க. பார்த்துட்டோன்னே விஜய் கிட்ட சொல்கிறாங்க. அப்படி கிட்ட நெருங்கி போகிறாங்க. அங்கே ராகினி பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயும் தோளில் கை போடுறாரு. அதை பார்க்கும்போது ராகினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள், என்னை ரூம் வரைக்கும் தூக்கிட்டு போகிறீங்களா அப்படின்னு
அப்படின்னு காவேரி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே ராகினிக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது.